இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 முதல் வாசிக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் 3 பொல்லாத சக்திகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று பாவம், அடுத்தது மரணம், அடுத்தது பாதாளம். பாருங்க, இந்த 3 சக்திகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக ஜெயித்து இன்றைக்கு அவர் ராஜாவாக வெற்றிருக்கிறார். பாருங்க, அவருக்காக அவர் இந்த 3 சக்திகளையும் ஜெயிக்கல. அவருக்காக ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவாதி தேவன். அவர் எதுக்கு பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கணும்? அவருக்காக ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, விவரம் என்னன்னா, அவர் நமக்காக ஜெயித்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்காக ஜெயித்தார், நமக்காக ஜெயித்தார். அருமையானவர்களே, பாவத்தை நமக்காக ஜெயித்தார், மரணத்தை நமக்காக ஜெயித்தார், பாதாளத்தை நமக்காக ஜெயித்தார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் தேவன் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவினாலே பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவினாலே பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த 3 சக்திகளையும் மனிதன் எவனுமே ஜெயித்தது கிடையாது. ஆதாம் காலம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் பிறந்த எல்லா மனிதர்களும், அருமையானவர்களே, இந்த பாதாளம்ங்கிற சிறைச்சாலைக்குள்ள தான் அடைக்கப்பட்டார்கள். யாருமே பாவத்தை ஜெயிக்கல, யாருமே மரணத்தை ஜெயிக்கல, யாருமே பாதாளத்தை ஜெயிக்கல. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க, பெரிய தலைவர்கள் வந்தாங்க, பெரிய ராஜாக்கள் வந்தாங்க, பெரிய படித்த மேதைகள் வந்தாங்க, தத்துவ சாஸ்திரிகள் வந்தாங்க, கோடீஸ்வரர்கள் வந்தாங்க. யாருமே, அருமையானவர்களே, இந்த பொல்லாத பிசாசுனுடைய சக்திகளை ஜெயிக்க முடியவில்லை. எல்லாருமே பாருங்க, இந்த சிறைச்சாலைக்குள்ள தான் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்று அருமையானவர்களே வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் கூட இந்த பாதாளத்துக்குள்ள தான் இயேசு வருகிற வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்களாம்? அடைக்கப்பட்டிருந்தாங்களாம். பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய பக்தர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, சாலமோன், எலியா, எலிசா, யோபு, தானியேல் போன்ற பெரிய பெரிய பக்தர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் எல்லாருமே, அருமையானவர்களே, அந்த பாதாளத்துக்குள்ள தான் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இவங்க தேவனை விசுவாசித்ததுனால, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேலே நம்பிக்கை வைத்தபடினால இவங்க பாதாளத்தில் ஒரு வேதனை இல்லாத இடத்துல அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாதாளம் 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சான். ஒன்று பரதீசு, அடுத்தது ஆதீசு. கவனிங்க, இந்த பரதீசில் வேதனை இல்லை, அங்கே நிறைய தண்ணி இருந்துச்சுன்னு பைபிளில் போட்டிருக்குது. அது இளைப்பாறுதலான ஒரு இடம். தேவனை விசுவாசித்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேலே நம்பிக்கை வைத்தவர்கள் இந்த பரதீசில் போய் அங்கே இளைப்பாறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பக்கத்தில் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கு பேர் ஆதீசு. அது வேதனையான இடம், அங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே 2 பேரை பற்றி இயேசு பேசுகிறார். ஒருத்தன் ஐஸ்வர்யவான்,
இன்னொருத்தன் ஏழை லாசரு. கவனிங்க, இந்த ஐஸ்வர்யவான் அவன் வந்து சம்பரமாய் வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தாம்பரம் உடுத்திருந்தான் போட்டிருக்குது. கோடீஸ்வரர்கள் தான் அந்த காலத்தில் ரத்தாம்பரம் உடுத்திருந்தாங்க. பெரிய கோடீஸ்வரன் பாருங்க. கடவுளை தேடுறதுக்கு இவருக்கு நேரம் கிடையாது. he was too busy. ரொம்ப பிஸியான ஆள். பணம் சம்பாதிக்கிறதுலையே ஓடுவார். எத்தனை பரிதாபம் அருமையானவர்களே. இன்னைக்கு மனிதர்கள் எப்படிப்பட்ட வஞ்சகத்துக்குள்ள கிடக்குறாங்க. பணம் தான் கடவுள்னு சொல்லி, பணம் தான் ஜீவன் சொல்லி கோடி கோடியான மனிதர்கள் அருமையான பணத்தை தேடி என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தோம் அது அவனுக்கு ஜீவன் அல்லவே. ஜீவன் யாரு? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுதான் ஜீவன்க. மனுஷனுக்கு தெரியல பாருங்க, கண்ணு திறக்கல. ஆகவே பணத்தை தேடி என்ன செய்கிறான், ஓடுகிறான். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் அவரை தேடும்படி மனிதர்களை அழைக்கிறார். வேத புஸ்தகம் இயேசுவை தேடும்படி நமக்கு ஆலோசனை சொல்கிறது. பணம் நம்முடைய வேலைக்காரன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இயேசு நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாருங்க, பணத்தை வந்து கர்த்தருடைய மகிமைக்காக நம்ம யூஸ் பண்ணுகிறோம். ஆனால் இயேசு தான் நம்முடைய ஆண்டவர். அவரை ஆண்டவராக நாம் தேடும்போது அவர் வந்து ஏராளமாய் தாராளமாய் பணங்களை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது? அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுவோம், தேவனை தேடுகிற எனக்கோ எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும். பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுக்கு தெரியல. அவன் வந்து பணத்துக்காகவே வாழ்ந்தான். இன்னொருத்தர் இருந்தான், அவன் பேர் லாசரு. அவன் வந்து பாருங்க ஏழை, ஆனா தேவன் மேல விசுவாசம் வைத்திருந்தான். ரெண்டு பேரும் மரித்தார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஐஸ்வர்யவான் அவன் வந்து மரித்தான். 16 லூக்கா 16 எழுதப்பட்டிருக்கிறது, பாதாளத்திலே தன் கண்களை ஏறெடுத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில மரிச்ச உடனே கண்ணெல்லாம் மூடி இருப்பாங்க சரீரத்துக்கு. ஆனா பாதாளத்துக்கு போன உடனே கண்களை ஏறெடுத்து பார்த்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அருமையானவர்களே, இந்த சரீரம் உண்மையான மனுஷன் கிடையாது. இந்த கண்ணு வந்து, இந்த சரீரத்தில் இருக்கிற கண்ணு ஒரு ஜன்னல் மாதிரி, இந்த சரீரம் ஒரு வீடு மாதிரி. மனிதன் ஒரு ஆவி மனிதன். அவன் இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறான். இந்த ஜன்னல் வழியா செய்கிறான், பார்க்கிறான். ஆனால் இந்த சரீரம் அழிந்த பிறகும் ஆவி மனிதன் அவன் உயிரோடு தான் இருக்கிறான். கவனிங்க, பாதாளத்தில் போய் கண்ணை திறந்து பார்க்குறானா. கண்ணை திறந்து பார்த்தா அந்த அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல, அந்த பரதீசில் ஆபிரகாம் உட்கார்ந்துருக்கிறாரு. அவனுடைய மடியில் லாசரு உட்கார்ந்துருக்கிறான். இந்த லாசரு பாருங்க, அவனும் மரிச்சான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனை தேவ தூதர்கள் தூக்கிட்டு போய் ஆபிரகாம் மடியில் என்ன செஞ்சாங்களாம், வச்சாங்களாம். பார்த்துட்டு பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் ஒரு ஜெபம் பண்றான். பூமியில் ஜெபம் பண்றதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. ஆனால் பாதாளத்தில் போன உடனே என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். தகப்பனாய் ஆபிரகாமே, எனக்கு இறங்கி லாசரு தன்னுடைய விரலை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்றான். இங்கே ஜெபம் பண்ணாதவங்களாம் அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கேயே ஜெபம் பண்ணிட்டா நல்லது. இங்கே முழங்கால் படியிடாதவங்களாம் அங்கே போய் முழங்கால் படிவிடுவாங்க. ஏனென்றால் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால் எத்தனை முடங்கும்? எல்லா முழங்காலும் கண்டிப்பாக முடங்கும். இங்கேயே முடக்கிட்டா நல்லா இருக்கும் பாருங்க. ரட்சிப்பு வந்துடும், விடுதலை வந்துடும், பரலோக ராஜ்யம் அருமையானவர்களே, பரலோகம் சுதந்திரமாக கொடுக்கப்படும். இவன் வந்து ஜெபம் பண்ணுறான். அப்பா ஆபிரகாம் சொல்கிறாரு, அப்பா எங்கள் கம்பார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர முடியாது, இங்கேருந்து யாரும் அங்கே வர முடியாது, அங்கேருந்து யாரும் இங்கே வர முடியாது, பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது, அதனால அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்கிறாரு. உடனே ஜெபத்தை மாத்துறான் பாருங்க. ஜெபத்தை மாத்திட்டு என்ன சொல்கிறான், அப்படியானால் தகப்பனாய் ஆபிரகாமே, பூமியில் எனக்கு ஒரு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில். அவங்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு லாசருவை அனுப்பி கொஞ்சம் காட்டேஜ் பிரே மீட்டிங் எடுங்கண்ணா. ஒரு காட்டேஜ் பிரே மீட்டிங் எடுத்து இந்த நற்செய்தியை சொல்லி இந்த இடத்துல இருந்து அவங்கள என்ன செய்யுங்க, தப்பு என்ன ஆத்மா பாரம் பாருங்க. இவன் வந்து அப்படி ஜெபிக்கிறான். ஆபிரகாம் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அங்க வந்து மோசையும் தீர்க்கதரிசிகள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அங்க வந்து பாஸ்டர் ஹாரிஸ் இருக்கிறாரு, அங்க பாஸ்டர் சாலமன் இருக்கிறாரு. அவங்க எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க.
அவங்க சொல்றதை கேட்கட்டும், அவங்க கேட்டு என்ன செய்யட்டும், மனம் திரும்பட்டும். அவன் சொல்றான், இல்லை அப்படியெல்லாம் தகப்பனாய் ஆபிரகாமே, மரித்தோர்லிருந்து ஒருத்தன் எழுந்து போய் சுவிசேஷத்தை சொன்னா ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்புவாங்க. மனம் திரும்புறதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். மனம் திரும்பணும்னு இவனுக்கு தெரியும், ஆனால் மனம் திரும்பாம வந்து சேர்ந்துட்டான். கவனிங்க, மரித்தோர்லேருந்து ஒருத்தன் எழும்பி போய், லாசரு மாதிரி ஆள் எழும்பி போய் சொன்னா மனம் திரும்புவார்கள் சொல்லி பாருங்க. அவன் சொல்றான், அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, அங்க இருக்கிற அந்த ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பலைன்னா மரித்தோர்லேருந்து எழுந்து போனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. இருதயம் அவ்வளவு கல்லா இருக்கு, அதனால சும்மா இருந்துட்டாரு. கவனிங்க, நம்ம பாயிண்ட் என்னன்னா, அருமையானவர்களே, பாதாளத்தில் 2 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. பரிசுத்தவான்கள் கூட அந்த பாதாளத்துக்குள்ள தான் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் தேற்றப்படுகிற ஒரு இடத்துல இருந்தாங்க, வேதனை இல்லாத ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் பாதாளன்ற ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசுவும் பாருங்க, தன்னுடைய மரணத்துக்கு பிறகு, கல்வாரியிலே அவர் மரித்த பிறகு ஆவியிலே பாதாளத்துக்கு போனாராம். என்ன என்ன அருமையான தேவன் நமக்காக கர்த்தர் எவ்வளவு செஞ்சிருக்கிறார் பாருங்க. பாதாளத்துக்கு, அந்த ஆதிஸ் என்ற பகுதிக்கு போய், அருமையானவர்களே, இரவும் பகலும் 3 நாட்கள் அவர் வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலத்துக்கு அங்கிட்டு இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார், பாதாளத்துக்கு இயேசு போனார், பாதாளத்துக்கு இயேசு போனார்னு சொல்றீங்களே ஐயா, பைபிளில் எங்கே போட்டிருக்குதுன்னு சொல்லி கேட்டார். பைபிளில் போட்டிருக்குதுங்க, போடாத பிரசங்கம் பண்ண முடியாது. நான் சொன்னேன், வசனங்கள்லாம் எடுத்து காமிச்சேன். ரொம்ப நன்றியான்னு சொல்லி பேசாமல் ஃபோனை வச்சுட்டாரு. கவனிங்க, வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பாதாளத்துக்கு இறங்குறவன் யார்? போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு மரித்தோர் வாசம் பண்ணுகிற பாதாளத்துக்கு போனாரு. எந்த மனுஷனும் அவரை ஏறி வர பண்ணல, தேவாதி தேவன் ஏறி வர பண்ணினாரு. அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். எந்த மனுஷனும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்ப முடியாது, தேவன் அவரை எழுப்பினார். இயேசு அருமையானவர்களே நமக்காக பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டார், எனக்காக வேதனைப்பட்டார், உங்களுக்காக வேதனைப்பட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை அன்பு, எத்தனை பெரிய அன்பு! இதெல்லாம் நினைச்சு கண்ணீர் விடணும் பாருங்க. ஜெபத்தில் பிரச்சனை நினைச்சு கண்ணீர் விடக்கூடாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பை நினைச்சு என்ன செய்யணும்? கண்ணீர் விடணும். நமக்காக பாருங்க பாதாளத்துக்கு போய் அவர் வேதனை அனுபவித்தார். பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்னா, நமக்கு தொந்தரவு கொடுத்த எல்லா பரிசுத்தவான்களையும் பாதாளத்துக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, இந்த இயேசுவையும் பாதாளத்துக்கு என்ன செஞ்சாச்சு? இழுத்துட்டு வந்தாச்சு. இயேசுவும் பாதாளத்தில் வந்து சேர்ந்துட்டார். இவர் பூமியில் இருக்கும்போது பெரிய சேலஞ்சா இருந்துச்சு, இவரால் பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார் நம்ம கூட்டத்துக்கு. எங்க பார்த்தாலும் துரத்தி அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சு, அவருடைய மாம்சத்தை பிச்சு, அவரை செதைச்சு, அவரை வந்து கொன்று, அவருடைய ஆவியை இழுத்துட்டு பாதாளத்துக்கு வந்து சேர்ந்தாச்சுன்னு சொல்லி, அருமையானவர்களே, பிசாசுகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் பாருங்க. ஆனா பிசாசு ஒரு முட்டாள். இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார், இயேசுனுடைய ரத்தம் ஏன் சிந்தப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யாது? ஒன்றும் தெரியாது. தெரியாம பாருங்க அவன் கொண்டாடிட்டு இருக்கிறான். இயேசு வந்துட்டாரு பாதாளத்துக்கு, அவன் எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவையும் பாதாளத்தில் கொண்டாந்து அடைச்சாச்சு. இனிமே யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு பாதாளத்துக்கு போவதற்கு முன்பதாக பாதாளத்தை உடைத்து மேலே வரக்கூடிய ஒரு கிரயத்தை அவர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறார்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. இயேசு பாதாளத்தை உடைத்து மேலே வருகிறதுக்கு மட்டுமல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பாதாளத்தை உடைத்து மேலே வருவதற்கு வேண்டிய கிரயத்தை அவர் வந்து கொடுத்துட்டு தான் பாதாளத்துக்கு வந்திருக்கிறார்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆகவே பரலோக உச்ச நீதிமன்றம் இயேசுனுடைய ரத்தத்தை கணக்கில் எடுத்து 3ஆம் நாளிலே, இயேசு மரித்து 3ஆம் நாளிலே ஒரு தீர்ப்பை அறிவித்தது. என்ன தீர்ப்பு தெரியுமா? இயேசு மனுமக்களுக்காக கொடுத்த கிரயம் போதுமானதற்கும் அதிகமானது. இனிமே இயேசுவோ அல்லது அவரை விசுவாசிக்கிற யாரோ பாதாளத்திலே அடைக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. பாதாளத்துக்கு இயேசுவோ அவரை விசுவாசிக்கிற யாரோ போக வேண்டிய அவசியமே இல்லை என்று
அருமையானவர்களே, பரலோக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கின மாத்திரத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, எல்லாரும் சொல்லுவோம், ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து என்ன செய்ய பண்ணின தேவன்? ஏறி வர பண்ணின தேவன். கவனிங்க, இயேசுவை தேவன் எழுப்பினார்னு இந்த இடத்துல போடல. என்ன பண்ணாராம்? ஏறி வர பண்ணினாராம். அதாவது பாதாளத்துக்கும் மனுஷருடைய சிறையிருப்புக்கும் வேண்டிய எல்லா கரையத்தையும் கொடுத்து கர்த்தர் தீர்த்த மாத்திரத்தில் தேவன் இயேசுவை ஏறி வர பண்ணினாராம். ஏறி வர பண்ணினார்னா என்ன அர்த்தம்னா, எல்லா தடைகளையும் தகர்த்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு பிசாசுடைய தலையை நசுக்கி அவன் தலை மேல மிதிச்சு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றி வேந்தனாக ஏறி வந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நமக்காக அதை செஞ்சிருக்கிறாருங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. அவர் தேவனாக இதை செய்யவில்லை, மனிதனுடைய சார்பிலே மனிதனாக, புது சிருஷ்டியின் மனிதனாக அருமையானவர்களே பாதாளத்தை உடைச்சி கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, ஏறி வந்திருக்கிறாரு. அவர் ஏறி வந்தது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும், நீங்களும் நானும் பாதாளத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏறி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிப்புனா இதாங்க. ரட்சிப்பு என்பது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு அனுபவம். ஏறி வந்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இயேசு அதற்கான கிரயத்தை கொடுத்தபடினால இனிமே இயேசுவையோ அல்லது அவரை விசுவாசிக்கிறவர்களோ விழுங்கும்படி பாதாளம் வாயை திறக்கவே திறக்காது. இயேசுவை பொறுத்தளவுல, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை பொறுத்தளவுல அருமையானவர்களே, பாதாளத்தை பூட்டு போட்டாச்சு. பாதாளம் நம்மை மேற்கொள்ள போறதில்லை, நாம் பாதாளத்தை ஜெயித்திருக்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 16:18 வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை? மேற்கொள்வதில்லை. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஏன்? பாதாளத்தை சபையின் சார்பாக இயேசு ஜெயித்திருக்கிறார். இயேசு பாதாளத்தை ஜெயித்தபடினால பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. அருமையானவர்களே, சபை என்பது என்ன? ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம். ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை தேவாதி தேவன் அருமையானவர்களே கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். வார்த்தையின் மூலமாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை தேவன் கட்டுகிறபடினால அந்த வாழ்க்கையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதே இல்லை. கவனிங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவன் வசனத்தை கொண்டு என் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறார். பாதாளத்தின் வல்லமைகள் ஒருபோதும் என்னை மேற்கொள்வது இல்லை. ஒருபோதும் மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வந்துட்டார் ஆண்டவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். யார் பாதாள வாயவே திறக்காது, பூட்டிட்டேன் நான். எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. பாதாளத்தை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மக்கள் இந்த சரீரத்தில் மறிக்கும் போது தேகத்தை விட்டு பிரிந்த மாத்திரத்தில் கர்த்தரிடத்தில் போய் சேர்றாங்களாம், பரலோகத்தில் போய் சேர்றாங்களாம். எவ்வளோ பெரிய அருமையானவர்களே காரியம். அத்தனைக்கும் காரணம் இயேசு கிறிஸ்துனுடைய அருமையானவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாதாளங்கிற ஜெயில ஆண்டவர் பூட்டி விட்டாரு பாருங்க. ஒரு ஜெயிலை குறித்து நான் வாசித்தேன். அமெரிக்க தேசத்தில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் ஒரு ஜெயிலை கட்டினாங்களாம். அந்த ஜெயிலுடைய விசேஷம் என்னன்னா, அந்த ஜெயிலை பாருங்க கடலுக்குள்ள கட்டினாங்களாம். அதுக்கு பேர் ஆல்கட்ராஸ். அந்த ஆல்கட்ராஸ் ஜெயில் கடலுக்குள்ள இருக்குதான் பாருங்க. கோடிக்கணக்கான டாலரை செலவழிச்சு கடலுக்குள்ள கட்டினாங்களாம். இந்த தப்பிக்கிறதுல கில்லாடிகள் இருக்கிறாங்களே, மோசமான கைதிகள், இவங்க எவனுமே தப்பிக்காதபடிக்கு அந்த ஜெயிலுக்குள்ள கொண்டு அடைச்சிடுவாங்களாம் பாருங்க. அந்த ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டா தப்பிக்க முடியாது. அப்படியே தப்பிச்சானாலும் கடலுக்குள்ள விழுந்து செத்து போயிடுவான். ஆகவே கடலுக்குள்ள விழுந்து செத்து போயிடுவோன்ற பயத்திலேயே எவனும் தப்பிக்கிற முயற்சியை எடுக்கவே மாட்டானா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெயிலு. அந்த ஜெயில பாருங்க கடலுக்குள்ள அமெரிக்க அரசாங்கம் கட்டிச்சான் பாருங்க. கட்டிட்டு இந்த மோசமான கைதிகளெல்லாம் உள்ள கொண்டாந்து நினைச்சாங்க, அடைச்சாங்க. அதுல ஒருத்தன் தானே பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி பாருங்க. அவன் என்ன திட்டம் போட்டான்னு தெரியல, என்ன சூழ்ச்சி பண்ணான்னு தெரியல, தான் கூட ஒரு 7-8 பேரை சேர்த்துக்கிட்டு எப்படியோ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு கடலையும் கடந்து ஊருக்குள்ள ஓடி போயிட்டான்.
கடைசியில் இந்த அதிகாரிகளுக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சான். இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதா? கண்டுபிடிக்க முடியல எப்படி தான் தப்பிச்சான்னு சொல்லி. கடைசியில் இதுல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு வழி இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த ஜெயில்னால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஜெயிலையே மூடிட்டாங்களாம். பாருங்க, பாதாளன்ற ஜெயிலையும் அப்படிதான் மூடி இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே தப்பிச்சதில்லை. அங்க ஒருத்தர் வந்தாரு, அவருடைய பெயர் இயேசு. அங்க வந்து அதற்கான கரையத்தை கொடுத்து அந்த ஜெயிலை உடைச்சு கர்த்தர் ஏறி வந்ததுனால இனி அந்த ஜெயில பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி அருமையானவர்களே ஜெயில பூட்டி போட்டாச்சு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் அருமையானவர்கள் நம்முடைய சார்பிலே பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார். அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். வாசிக்கலாம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னொரு முறை சொல்லுவாங்க சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க சிலுவையில தோத்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பொல்லாத கயவர்கள் அவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அருமையானவர்கள் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அது கருப்பு நாள் அப்படின்னாங்க. எது கருப்பு நாள்? இந்த பெரிய வெள்ளிக்கிழமை கருப்பு நாளாம். ஏன்னா பொல்லாதவர்கள் நல்லவராகி இயேசு நினைச்சிட்டாங்க, பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்க. ஆகவே அதுக்காக நான் துக்கம் கொண்டாடிக்கிட்டு கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன் பிரதர். துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறேன். ஆண்டவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்க, நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் நல்லது எதுவுமே அனுபவிக்க மாட்டேன். இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு நான் வந்து ஆண்டவருக்காக துக்கம் அனுபவிக்கிறேன். பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். ஆண்டவருக்காக துக்கம் அனுசரிக்கிற நாள் கிடையாது அது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் பாடுபட்டபடினால ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டிய நாள் அது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டிய நாள். ஆண்டவரே, நீர் அப்படி பாடுபடலைன்னா எங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்னா அதற்கு காரணம் நீர் பட்ட பாடுகள். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி துதிப்பதற்கு அருமையானவர்களே நம்மை வந்து உட்படுத்துகிற நாள், சந்தோஷப்படுகிற நாள் தான் அருமையானவர்கள் அந்த நாள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆர்ப்பரிக்க விரும்புறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்பாயில்டு என்கிற ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்பாயில்டுனா பாருங்க, கொள்ளையடிக்கிறது, அழிக்கிறது மட்டுமல்ல, கொள்ளையடிக்கிறது. கர்த்தர் வந்து பிசாசிட்டு இருந்த அதிகாரத்தையும் அவனுடைய ஆளுகையையும் அவனுடைய வல்லமையையும் எல்லாத்தையும் உரிந்து கொண்டு இன்னைக்கு அவனை வெறுமையாக்கி இருக்கிறார். தூசியிலும் தூசியா ஆக்கி இருக்கிறாரு. பிசாசு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவன் இன்னைக்கும் ஒண்ணுமில்லாதவனாக இருக்கிறான். ஆனால் அவனை ஜெயித்த இயேசு ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, பிசாசு ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி பேசினா அது அறிவில்லாத பேச்சு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசு ஒரு பெரிய ஆளே கிடையாது. இன்னைக்கு ஒண்ணுதான் அவன் இருக்குது. அது என்னன்னா பொய். அந்த பொய்யை வச்சு தான் ஜனங்கள் என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறான். ஆனா அவன்கிட்ட வல்லமை கிடையாது, அவன்கிட்ட அதிகாரம் கிடையாது, அவன்கிட்ட ஆளுகை கிடையாது. இன்னைக்கு தேவனுடைய மக்கள் அவனை நினைக்கும் போது துச்சமா நினைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவனை இக்னோர் பண்ணணும். அவனை பற்றி நினைக்க கூடாது, அவனை பற்றி பேசக்கூடாது, அவனுடைய கிரியைகளை பெருசா பேசக்கூடாது. அருமையானவர்களே, அவனை ஜெயித்தாரே இயேசு, அவரை என்ன செய்யணும்? உயர்த்தி பேசணும். அதனாலதான் பாருங்க பேதுரு சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். நல்லா கவனிங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் கிடையாது, சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா? வகை தேடுகிறானா. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, எங்கேயாவது சிங்கம் எதையாவது விழுங்கினதை நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சிங்கம் யாரையும் விழுங்கினதே கிடையாது, எல்லாரையுமே கடிச்சு தான் சாப்பிடும். டிஸ்கவரி சேனல் பார்த்து பாருங்க, ஹிஸ்டரி சேனல் பார்த்து பாருங்க. அங்கெல்லாம் அந்த சிங்கத்தை பார்க்கும்போது அது விரட்டிட்டு போய் இறைய பிடிச்சி நல்லா கடிச்சு தான் என்ன செய்யுது? சாப்பிடுது. ஆனால் இந்த சிங்கம் இருக்கிறானே, இந்த பிசாசு கச்சிக்கிற சிங்கம் போல, அவன் எவனை விழுங்கலாமோன்னு என்ன செய்யறானா? வகை தேடுகிறானா. அப்படின்னா பல்லெல்லாம் எங்க போச்சுங்க? பல்லெல்லாம் இயேசு தட்டி எடுத்துட்டாருங்க. இது போலி சிங்கம். இந்த சிங்கத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சிங்கம் நம்மளை மேற்கொள்ள போற முடியாது. நாம தான் இந்த சிங்கத்தை என்ன செய்கிறோம்? மேற்கொள்கிறோம். உண்மையான சிங்கம் நமக்குள்ள இருக்கிறாரு. அவருடைய பெயர் யூதா கோத்திரத்து சிங்கம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார் அருமையானவர்களே. ஆகவே பிசாசை பெருசா நினைக்க கூடாது, அவங்களுடைய கிரியைகளை பெருசா பேசக்கூடாது. எப்போது இயேசுவை உயர்த்தி பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடைசியா சொல்லுகிறேன்,
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க வெற்றி சிறந்தார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது triumphed over in it, triumphed over in it என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதும்போது ஒரு வெற்றி பவனியை மனதிலே வைத்து எழுதுகிறார். ஏன்னா அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இந்த வெற்றி பவனி எப்போதும் நடந்து கொண்டே இருக்குமா பாருங்க. அவங்க தான் வல்லரசு, உலகத்திலே பெரிய சாம்ராஜ்யம். அவங்க யாரையாவது எதிர்த்து போய் சண்டை போட்டாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க, யார்த்தையுமே அவங்க தோத்தது கிடையாது. ஆகவே ஜெயிக்கும் போதெல்லாம் அருமையானவர்களே, எந்த எதிரியை அவங்க மடங்கடிச்ச போதெல்லாம் பாருங்க அதற்குரிய வெற்றி பவனியை ரோமாபுரியில் நடத்துவாங்களாம். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் அவங்க அந்த எதிரிட்ட போய் சண்டை போட்டோம், அவனை ஜெயிச்சிட்டோன்னு சொன்னா நம்ப மாட்டாங்களாம். அவனை பார்க்கணும், அந்த தோற்கடிக்கப்பட்ட அந்த எதிரியை பார்த்தாதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பயமெல்லாம் போகுமா, அவங்களுக்கு ஒரு நிச்சயம் வருமா, சரி இந்த எதிரியை மடங்கடிச்சாச்சுன்ற ஒரு நிச்சயம் வருமா. அதுக்காக வேண்டியே பவனி நடத்துவாங்களாம் பாருங்க. பவனி பாருங்க அவங்க பெற்ற வெற்றியை கொண்டாடும்படி நடத்துவாங்களாம். முன்னால இருக்கிற அந்த ரதத்தில் இந்த வெற்றி பெற்ற ராஜா உட்கார்ந்துருப்பாராம். அதுக்கு பின்னால அவர் கொள்ளையடிச்சிட்டு வந்த அந்த வெள்ளி பொண்ணு, அந்த அவனுடைய விலையேறப்பட்ட பொருட்கள், அந்த எதிரியுடைய ஆயுதங்கள் எல்லாம் வண்டி வண்டியா போகுமா, ரொம்ப நீளமா இருக்குமா பாருங்க அந்த அந்த பவனி. அதுக்கு பின்னால பாருங்க அந்த தோற்கடிக்கப்பட்ட அந்த ராஜாவை பெருவிரல் ரெண்டையுமே வெட்டிடுவாங்களாம், கையில் இருக்கிற கட்டவிரல் ரெண்டையுமே வெட்டிடுவாங்களாம். வெட்டினா என்ன அர்த்தம்னா, இனி அவன் யுத்தத்தில் போய் நிற்கவே கூடாது, பெருவிரல் இல்லாதனால நிற்க முடியாது, யுத்தத்தில் போய் அவன் நிற்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, கையில் இருக்கிற கட்டவிரல் இல்லாதனால அவன் பட்டயத்தையே இனி பிடிக்க கூடாது சொல்லி பாருங்க வெட்டிடுவாங்களாம். வெட்டிட்டு சங்கிலி போட்டு அவனையும் அவனுடைய தளபதிகளையும் பாருங்க கால்நடையா, காலில் ஒன்றும் இல்லாமல் தரன்னு இழுத்துட்டு வருவாங்களாம் பாருங்க. அதுக்கு பின்னால அருமையானவர்களே, வெற்றி பெற்ற அந்த ராஜாவுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்களாம், அவங்களும் ரதத்தில் வருவாங்களாம். ஜனங்கள் எல்லாம் பாருங்க யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்களாம், கண்டிப்பா எல்லாரும் இதை பார்க்கறதுக்கு வந்துருவாங்களாம், இந்த வெற்றி பவனியை பார்க்கறதுக்கு வந்துருவாங்களாம். பாருங்க ரெண்டு பக்கத்துல நின்று கை தட்டி ஆர்ப்பரிப்பாங்களாம் பாருங்க. இந்த பவனி போகிறது, நம்ம ராஜா ஜெயிச்சிட்டாரு, எதிரி என்ன செஞ்சிட்டான், தோத்து போயிட்டான்னு சொல்லி அவருடைய மனசுல ஒரு ஆழமான நிச்சயம் வந்துருமா பாருங்க. மறக்கவே மாட்டாங்களாம், இந்த எதிரி இதோட தொலைஞ்சான், இனி இவன் நம்மளை மேற்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் வந்துருமா. கவனிங்க, இந்த காலை வேளையில இயேசு பெற்ற வெற்றியை பவனியாக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன். நான் சொல்லுறேன், இதை பார்க்கிற உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வரணும். பிசாசு ஒண்ணுமே கிடையாது, இயேசு அவனை தோற்கடிச்சிட்டாரு, இனி அவன் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, என்றைக்குமே அவன் மேல இயேசுவின் மூலமாக எனக்கு ஜெயம் இருக்கிறது என்பதை ஆழமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வீட்டுக்கு போன பிறகு அங்கே யாராவது வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க, அந்த பிசாசு அப்படி செஞ்சிச்சு, இந்த பிசாசு இப்படி செஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நீங்க சொல்லணும், அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, நான் ஜீவ வார்த்தை ஆலயத்தில் போய் வெற்றி பவனியை பார்த்துட்டு வந்துட்டேன், இந்த எதிரி ஒண்ணுமே கிடையாது, இந்த பிசாசு ஒண்ணுமே கிடையாது, இந்த பிசாசுடைய கிரியைகள் ஒண்ணுமே கிடையாது, இயேசு மடங்கெடுத்து விட்டார், இயேசுவின் மூலமாக எனக்கு என்ன செய்யறது, ஜெயம் வந்திருக்கிறது. கவனிங்க, இயேசு அவருடைய வாழ்க்கையில பிசாசு ஜெயிச்சாரு, இயேசு கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயிச்சாரு. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இயேசு ஜெயிச்சுட்டே தான் இருக்கிறாரு. எப்படி ஜெயிச்சிட்டு இருக்கிறார்னா, உங்க மூலமாக, என் மூலமாக அவர் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். கவனிங்க, இயேசு தலை, நாம சரீரம். இன்னைக்கு நாம பிசாசை மிதிக்கும் போது, நாம வியாதியை மிதிக்கும் போது, நாம தரித்திரத்தை மிதிக்கும் போது, நாம சாபங்களை மிதித்து மேற்கொள்ளும் போது, அருமையானவர்களே, இயேசு மேற்கொள்ளுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம் மூலமாய் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் இயேசு என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பிசாசை ஜெயித்து கொண்டேதான் இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஜெயம் உங்களுடையதுன்னு சொல்லி? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காலத்தும் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.